இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேயே ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படி எங்கேயுமே ஆரம்பிச்சதில்ல. பெங்களூர் தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, ஃப்ளைட்லேயே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம். நம்ம ஒசார் ரோட்லேருந்து நம்ம அங்கே ரீச் ஆகிருக்கோம். இங்கே வந்து பனகட்டா போகிற ரோட்டில் இருக்குது. நம்ம ஒசார் ரோட்லேருந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். வித் டிராஃபிக்கோடு சொல்கிறேன்னா. இப்போ நம்ம அந்த ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங்கெல்லாம் நிறைய பார்க்கிங் இருக்குது. நம்ம இந்த மாதிரி வெளில தான் நிப்பாட்டி வச்சுருக்கணும். மேக்ஸிமம் பேலன்ஸ் பண்ணியே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இதுதான் பார்க்கிங், இதுதான் ஃப்ளைட்டு. வெளியில் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை தான் ரெஸ்டாரண்ட்டு உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்றது. இப்போ வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து 1 மணிக்கு தான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகும். ஆனால் முன்னாடியே போயிட்டு நீங்கள் வந்து போர்டிங் பாஸ் வாங்கணும். அதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுபடி தான் கூப்பிடுவாங்க. அந்த சீட்டு உள்ள சீட்டு காலியாக மட்டும்தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் போகிறதுனா அப்படின்னா கொஞ்சம் 12 o'clockே போயிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிடுங்க. இப்போ வந்து நம்ம காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வர்றோம். எல்லோரும் வீடியோ கைமாக தான் இருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரனால. இப்போ நம்ம வந்து போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காக வந்தாச்சு. எபோவ் 3 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் டிக்கெட் உண்டு. என்னோடய பையனுக்கு வந்து 3 இயர்ஸ், அவனுக்கு டிக்கெட் கிடையாது. போர்டிங் பாஸ் வந்து 100 rupees, அதாவது அந்த டிக்கெட் மாதிரி அது 100 rupees வாங்கணும். எங்களுக்கு பாருங்கள் A42 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்பர் 42ங்கிறது நம்மளோட நம்பர். மைக்கில் வந்து 42 அப்படின்னு கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போக முடியும், அதாவது ஃப்ளைட்டுக்குள்ளே போக முடியும். அது வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட். வெளில உட்காந்துருக்காங்க பாருங்கள், சேர் போட்டு அவங்க எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டு. நாங்கள் வேகமாக டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஏற போயிட்டோம். எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் 42 கூப்பிடும் போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சீட்டு காலியாக நெக்ஸ்ட் நம்பர் கூப்பிட்டே இருந்தாங்க. நாங்கள் போகும்போது கரெக்டாக 25 தான் ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 2.5 hours வெயிட் பண்ணோம். அது வரைக்கும் வீடியோஸ், ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்தனால தெரியலை ஒன்றும். நீங்கள் இப்போ இருந்தால் கொஞ்சம் 12 o'clock போயிருங்க. இது என்ன கூண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து குழந்தைங்க வந்து உள்ளே போய் ஜம்ப் பண்ணி விளாட்றது. சும்மா லைட்டாக பெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு போய் ஜம்ப் பண்ணி படுத்துட்டு அதெல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே உள்ளே போகும்போது செப்பல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் குழந்தைங்க போய் உள்ளே விளாடணும். இந்த மாதிரி கூண்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேவரட்டான ஊஞ்சல், ஸ்விங் விளாடுறது அது எல்லாமே இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி ரொம்ப வெயில்னால குழந்தைங்க அவ்வளோவா விளாடலை, ஓவர் வெயில். அதுக்கப்புறம் நீங்கள் போர்டிங் பாஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ளைட்டை உள்ளே போய் ரெஸ்டாரண்ட்டை போய் உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் உடனே. நான் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறேன் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு போர்டிங் பாஸ் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது நம்ம காமிச்சல, அங்கே போய் நார்மலாக சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் ஃப்ளைட்டுக்குள்ளே தான் போய் சாப்பிடணும், எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும் அப்படிங்கிற, நான் எப்படி சாப்பாடு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உள்ளே போய் ஆர்டர் பண்ணி அதுக்கு தனியாக பே பண்ணி சாப்பிட்டு வந்துடலாம். இதுதான் வந்து போகிறாங்க பாருங்கள், அதுதான் என்ட்ரன்ஸு. மைக்கில் கூப்பிடுவாங்க உங்கள் நம்பர் வரும்போது. நாங்களும் ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம். ரொம்ப பசி ரொம்ப ஆயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் சாப்பிட போனது வந்து 3 o'clock. வீட்டுக்கு வரவே 4:30 ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு. இப்போ இந்த படி மாதிரி அந்த சைடும் படி இருக்குது. அதே மாதிரி போய் அதுக்குள்ளேயே போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 42 அப்படின்னு கூப்பிட்டோம். நாங்கள் வேகமாக கிளம்பிட்டோம். எப்படி ஃப்ளைட்டில் இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போயிட்டோம். 42 கூப்பிட்டோன்னா உள்ளே போனோடனே ஏர் ஹோஸ்டர்லாம் வந்து வெல்கம் பண்ணாங்க. அங்கே நிற்கிறாங்க பாருங்கள், வெல்கம் பண்ணாங்க. நாங்களும் ஹாய்ன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோன்னே இப்படி தான் இருக்குது. உள்ளே போனோன்னா உட்காந்தாச்சு. ஃப்ளைட்டு பாருங்கள். போனோடனே மெனு கார்டு கொடுத்தாங்க. மெனு கார்டில் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சூப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சூப்பு கொஞ்சம் லைட்டாக தனியாக ஒரு பவுலில் வந்து முறுக்கு கொடுத்தாங்க. அந்த முறுக்கை இதுக்குள்ளே போட்டு அந்த சூப்பு குடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சூப்பு சூப்பராகவே இருந்துச்சு, கொஞ்சம் காரமாகவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து வெட் வைப்ஸ் ஒன்று கொடுத்தாங்க, நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு சூப்பு. அதுக்கப்புறம் நாங்கள் மெனு பார்த்து எல்லாமே ஆர்டர் பண்ணோம். என்ன இன்றைக்கி சண்டேனா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் சூப்பு குடிச்சிட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டர் பண்ணதே வந்துச்சு. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பையன் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டான். நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சப்பாத்தி, ரோட்டி, அப்புறம் வந்து நூடுல்ஸ். அப்புறம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேவையான மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாேருக்கும் ஒன்று ஒன்றுன்னு.
ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லலாம். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படி தான் சொல்ல முடியும். அது வந்து மட்டன் பிரியாணி என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் வந்து ரோட்டி. இன்னொன்று என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடில் வந்து சூடே இல்லாமல் இருந்துச்சு. ஒருவேளை அங்கே வந்து கிச்சன்லேருந்து அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்து கொண்டு வரனால அப்படி ஆயிடுச்சானு தெரில. நூடுல்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஆறி போய் தான் இருந்துச்சு. எக் நூடுல்ஸ் வாங்கி என்னோட பொண்ணு சாப்பிட்டா. நூடுல்ஸ் நல்லா இருந்துச்சு சூப்பராக. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி இது. அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணலை. ஜூஸ் கீழே போட்டு கொடுக்குறாங்க, மேலே வந்து சர்வ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா அடிக்கடி இருக்கிறனால ரொம்ப க்ரௌடாகிடுது, ஜூஸ் போட்டு கூட கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேணா போய் கீழே குடிச்சிக்கலாம் தனியாக பே பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி ஃப்ளைட் வந்து ரன் பண்ணுவாங்க அது மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் நேரம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அது எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு 3:30 ஆயிடுச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நீங்கள் போனீங்கன்னா ஃப்ளைட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.